Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெசிஸ்டரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெசிஸ்டர் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும், கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் பேர் தான் ரெசிஸ்டர். ரெசிஸ்டருங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மெட்டீரியல் விச் அப்போசஸ் கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பேர் தான் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். கரண்ட் அப்போஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி பேர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரண்ட் அப்போஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பேர் ரெசிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லா எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் இந்த ரெசிஸ்டர் வந்து இருக்கும். சரியா? இதை வந்து ப்ராக்டிக்கலாக கம்பெனியில் வந்து செய்கிறாங்க. இந்த ரெசிஸ்டர் எல்லாம் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து செய்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரை வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 டெர்மினல் இப்படி வரும். இதில் வந்து ஒரு கலர்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் இருக்கும், அடுத்து ஒரு ரெட் கலர் இருக்கலாம், அதுக்கடுத்து ஒரு க்ரீன் கலர் இருக்கலாம், எது வேணால் கலர்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். 4ஆவது இந்த இடத்துல வந்து கலர் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். மெயினாக வந்து கலர் இல்லாமல் இருக்கும், அப்படி இல்லாட்டி கோல்டு கலர் இருக்கும், அப்படி இல்லாட்டி சில்வர் கலர் வந்து இருக்கும். சரியா? இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே பார்த்துருக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய இந்த மாதிரி எலக்ட்ரானிக் போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது உடஞ்ச பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டர், இது வந்து ரெசிஸ்டர், இது ரெசிஸ்டர், 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 இது ரெசிஸ்டர். ஸோ இந்த இதெல்லாம் ரெசிஸ்டர். ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கோட்ஸ் வந்து இருக்கா. ஸோ இந்த கலர் கோட்ஸை வச்சு தான் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? அது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலர் கோடுக்கும் ஒரு வேல்யூ வந்து இருக்குது. உதாரணத்துக்கு பிளாக்னா 0, ப்ரௌன்னா 1, ரெட்டுனா 2, ஆரஞ்சுனா 3, எல்லோனா 4, இப்படி சொல்லி வரிசையாக வேல்யூஸாக வந்து இருக்குது. சரியா? இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறணும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லி தருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, BBROY, பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, BBROYன்னு வந்துடும். அதுக்கடுத்து கிரேட் பிரிட்டன், BBROY கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட் ஒய்ஃப். ஆக்சுவலாக சென்டென்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம். BBROY கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப். இதில் பிளாக், ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ. அதுக்கடுத்து கிரேட் பிரிட்டனுக்கு க்ரீனு, ப்ளூ, வெரி குட் ஒய்ஃப் வயலட்டு, கிரே, ஒயிட்டு. ஸோ இது ஒன்றுக்கு ஒரு வேல்யூ. எப்படி 0லேருந்து 9 வரைக்கும் வேல்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? இந்த கோல்டு, சில்வர், நோ பேண்டுக்கு இப்போ நான் வரேன். ஆக்சுவலாக ரெசிஸ்டர் அப்படிங்கிறதுல வந்து 3 கலர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, இங்கே பாருங்கள். ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டரில் 3 கலர் இருக்கா. க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, 4ஆவதாக கோல்டு வந்து இருக்குது. சரியா? இப்போ இதனுடைய வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கோல்டு இருந்தால் வந்திருக்கிற வேல்யூவில் வந்து ±5% இருக்குதுன்னு அர்த்தம். கிடைக்கக்கூடிய வேல்யூவில் ±5%. சில்வர் இருந்தால் ±10%. கலரே இல்லைன்னா ±20% அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 கலரை வச்சு எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கோல்டை வந்து விட்டுருங்க, கடைசியில் இருக்க கலரை விட்டுருங்க. கோல்டு, சில்வரு இங்கே கலரே இல்லைன்னா அதை பூரா ரைட் சைடில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைட்லேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது. க்ரீனுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? 5 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5. அடுத்து ப்ளூ இருக்குது. ப்ளூக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? 6 இருக்குது. ஸோ 6. அடுத்து ஆரஞ்சு இருக்குது. இந்த 3ஆவதாக வரக்கூடிய கலருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆரஞ்சோட வேல்யூவை 10 பவரில் எழுதிக்கிறணும். மல்டிப்ளைடு பை 10 பவர். ஆரஞ்சுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 3. ஸோ 3. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 56,000 ஓம் ±5. இது கோல்டுங்கிறதுனால 5% அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ±5%. அப்படி இல்லாட்டி 56 கிலோ ஓம் ±5% அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ரெசிஸ்டர் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 வேல்யூக்கு என்ன வேல்யூவோ அதை அப்படியே போட்டுக்கிறணும். 3ஆவது இருக்கிறது மட்டும் 10 பவரில் எழுதிக்கிறணும். 4ஆவது இருக்கிறது வந்து கோல்டா, சில்வரா, நோ பேண்டா அதை பொறுத்து
5%, 10%, 20%, சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால், இந்த கொஸ்டினும் வந்து நம்ம நீட்டில் வந்து கேட்டிருக்கிறாங்க. எப்போ கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2018 வந்து இந்த கேள்வி வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், a carbon resistor of 47 plus or minus 4.7 kilo ohm is to be marked with the rings of different colors for its identification. The color code sequence will be அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு இதனுடைய கலர் கோடு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இதை பார்த்தோன்னே சாய்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 47 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4.7 அப்படின்னு இருக்காங்க. 47ல் 4.7ங்கிறது வந்து 10%, கரெக்டாக? 10% அப்படிங்கிறது வந்து எதுக்கு வரும்னு பாருங்கள். 10% இப்போ தான் நம்ம சொன்னோம். 10% எதுக்கு வருது? சில்வருக்கு வருது. அப்போ ஆப்ஷனில் எதெல்லாம் சில்வர் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு சில்வர் இருக்குது, இங்கே ஒரு சில்வர் இருக்குது. இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். ஓகேவா? பார்த்தோன்னே சொல்லிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 47 அப்படிங்கிறது வந்து இருக்குது. 47 எதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது வந்து பாருங்கள். 4 அப்படிங்கிறது வந்து எல்லோக்கான வேல்யூ, 7 அப்படிங்கிறது வந்து வயலட்கான வேல்யூ. அப்போது எல்லோ வயலட் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். அப்போது ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லணும் 10% அப்படிங்கிறதுனால சில்வர்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கடுத்து 47க்கு என்னங்கிறத பார்த்து டி தான் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லியாச்சு. ஸோ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் இதை நீட் 2018 தான் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த கலர் கோடு நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா அதிகபட்சம் 10 செகண்ட்ஸ் தான் எடுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? தேங்க்யூ.